தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி அலுவலகம் மூடப்பட்டது, போலீஸ் குவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கட்சி அலுவலகம் மூடப்பட்டது. அதிமுக 2 அணியாக உடைந்துள்ளது. அந்த அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது. வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அடுத்து நடைபெற உள்ள தேர்தல்களில் 4வது 5வது இடம்தான் அதிமுகவுக்கு கிடைக்கும். அதிமுகவை சேர்ந்த பெருமளவு தொண்டர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு சென்று விட்டார்கள். அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு கட்சி வேலை பார்க்க கூட ஆள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக அலுவலகம் மூடப்பட்டது. ஆம், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக இருந்தவர் விஜயபாஸ்கர். இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர். தற்பொழுது விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் இணைந்து அதிமுகவில் புதிய அணியை உருவாக்கினர். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த அணி உருவாக்கப்பட்டது. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் 25 மாவட்ட செயலாளர்களின் பதவியை பறித்தார். அதில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரான விஜயபாஸ்கரின் பதவியையும் பறித்துள்ளார். அவருக்கு பதிலாக பழனிவேல் என்பவரை, அடையாளம் தெரியாத ஒருவரை மாவட்ட செயலாளராக நியமித்தார். விஜயபாஸ்கர் இதனால் அதிர்ச்சியுற்று வழக்கம்போல் தனது அதிமுக அலுவலகத்துக்கு வர திட்டமிட்டிருந்தார். இதனால் பதற்றம் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்துள்ளது. போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் நிலைமை பரிதாபமாக உள்ளது. அதிமுக கட்சி அலுவலகங்கள் மூடப்பட்டது, சீல் வைக்கப்பட்டுள்ளது, போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இனிமேல் அதிமுக சார்ந்தவர்கள் கட்சி நடத்துவார்களா என்பது கேள்விக்குறி. ஏற்கனவே அதிமுக பலமுறை பிளவுண்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் பிளவுண்டுள்ளது. ஏற்கனவே பிளவுண்டாலும் கூட ஒன்றுபட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்தது, வெற்றி பெற்றது. ஆனால் இனிமேல் பிளவுண்ட அதிமுக, அதாவது எஸ்பி வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிளவுண்ட அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டாலும் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அதிமுக மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டது. அதிமுக வாக்காளர்கள் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பிவிட்டார்கள்.